ஆரம்பமே சிங்கம்புலி சார் கூட படம் எடுத்திருக்காரு நம்ம ஹார்ட் பீட்டு அப்படின்னு பார்க்குறீங்களா. இது நம்ம லாஸ்ட் இயர் ஊருக்கு போயிருக்கும் போது ட்ராவல் அப்போ எடுத்த பிக்சர். பட் சிங்கம்புலி சார் இனிமேல் டச்சில் தான் இருக்கார். நல்ல ஒரு வெரி குட் ஹார்ட் பர்சன். எங்கெங்கெல்லாம் போகணுன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை. இதில் முதல்ல யார் யாரெல்லாம் போகணுன்னு பார்த்தீங்கன்னா நான், ரிஷிதேவ் ஸ்ரீ ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் என்னோடய அக்கா. ஸோ எங்கெல்லாம் போகணுன்னு பார்த்திங்கன்னா நிறைய இடத்துக்கு போகணும். அது சில இடத்த நான் விட்டுருப்பேன். முக்கியமான மைண்டில் இருக்கிற இடங்கள் மட்டும் சொல்கிறேன். திருவண்ணாமலைக்கு போகணும், மதுரைக்கு போகணும், திருமணஞ்சேரி, அதுக்கப்புறம் திருச்சியில் இருக்கிற 9 நவகிரக கோயில், அதுக்கப்புறம் சென்னையில். இது ஒன்றும் நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, பல டைம் போவோம் வருவோம். நிறைய வாட்டி எடுப்பேன். ஆனால் நான் என்னோடய ஃபோன்லேயே ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருவேன். இந்த வாட்டி இது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணலாம் யூடியூப்பில் அப்படின்னு சொல்லின்னு இந்த பிக்சர்ஸ்லாம் தேடி எடுத்து எல்லாத்தையுமே போட்டு ஒரு நல்ல மெமரிஸாக இருக்கும் இல்லையா. அதுவுமே இந்த வாட்டி இருக்கும்போது ரிஷிதேவ் ஸ்ரீக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா போட்டிருந்துச்சு. பட் அது அம்மா போட்டதுலேயும் பயபுள்ள நல்லா ஸ்ட்ராங்காக எல்லா இடத்துலையும் நல்லா சூப்பராக சாமிலாம் கும்பிட்டுட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி அந்த காய்ச்சல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக குதிரை சவாரி நிறைய அவருக்கு பிடிச்ச விஷயங்கள், அதுக்கப்புறம் ஒரு பேக் ஃபுல்லாக டாய்ஸு இதெல்லாம் வாங்கிட்டு நல்ல மன நிறைவோடு சந்தோஷமாக வந்தார். நம்மளும் நிறைய சாமி, அதாவது திருவண்ணாமலை, மதுரை மீனாட்சி அம்மன் சொன்னாலே அதில் ஒரு ஆனந்தமாக இருக்கும் எனக்கு. அங்கெல்லாம் போயிட்டு நிறைய கோயிலுக்கெல்லாம் போயிட்டு நிறைய என்டர்டெயின்மெண்ட் ப்ளேஸ்க்கெலாம் போயிட்டு சந்தோஷமாக ஒரு சூப்பர் ஜேர்னியை வித் ஃபேமிலி ஆல்சோ. இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் சைடு ஃபேமிலி, அவங்களும் கூடயும் நல்ல ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா சூப்பராக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்ததில் ரொம்ப சந்தோஷங்க. இந்த ட்ரிப் திரும்பியும் எப்போ நம்ம ரொம்ப வருஷம் கழித்து அக்காவும் கூட சேர்ந்து வந்திருக்காங்க. திரும்பியும் அடுத்து எப்போ அரேஞ்ச் பண்ணுறோன்னு தெரியல, பட் பார்க்கலாம். இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஜேர்னி. ரிஷிதேவ் ஸ்ரீக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் சரி இந்த மெமரி கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது ஹைலைட் என்னென்னா திரும்பி அங்கேருந்து ரிட்டர்ன் வரும்போது ஃப்ளைட்டு ரிட்டன் டு சென்னை பிகாஸ் ஆஃப் டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொல்லிடுச்சு. அதில் தான் எனக்கும் சிங்கம்புலி சாருக்கும் நல்ல ஒரு பாண்டிங் ஏற்பட்டுச்சு. இன்ன வரைக்கும் அண்ணன் நல்லா பேசிகிட்டு இருக்காரு. சூப்பரான அண்ணன். இதில் இந்த ஓவரால் ட்ரிப்பில் வேளாங்கண்ணிக்கும் போயிருந்தோம். அங்கேயும் நல்ல ஒரு வைப், எப்போ போனாலும் நாங்கள் போவேன். நல்ல ஒரு வைப் இருந்தது எனக்கு. எனிவே தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ், யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்களோ. இதுக்கப்புறமும் நிறைய வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறேன் ரிஷிதேவ் ஸ்ரீயோட. கண்டிப்பாக பார்க்கணும், இன்னும் எங்களோட ட்ராவல் விலாக் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.